வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, குறித்த இலக்கை நோக்கி குறிக்கோளுடன் செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரர்களை தாங்க சொல்லலாம். தான் ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா போதும், அதை முடிக்கிற வரைக்கும் அந்த விஷயத்துலேருந்து ஒரு பின் வாங்க மாட்டாங்க. அதுக்கு எப்படியெல்லாம் செயல்படுத்தினா அந்த விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவங்க தான் அந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ராசிக்கு அதிபதியாக குரு வராருங்க. அப்போது இவங்களுடைய பேச்சு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மற்றவங்களோட பேசையில் ஒரு அட்வைசபிளாகவே அறிவுரை வழங்கும் விதத்திலேயே இவங்க பேச்சு இருக்கும். அப்போ அறிவுரை வழங்கக்கூடிய தொழிலாக செய்யக்கூடியவங்க யார்? பெரும்பாலானவங்க வக்கீல் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, மத போதகர்கள் இருப்பாங்க, அர்ச்சகர்கள் இருப்பாங்க, ஜோதிடர்கள் இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற அட்வைஸை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான ராசிக்காரர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய என்ன ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னா, ஊருக்கே இவங்க பேச்சுக்கான ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். ஆனால் இவங்க உடன் பிறந்த சகோதரர்கள்ட்ட இவங்க பேச்சுக்குன்னு ஒரு மதிப்போ மரியாதையோ ஒரு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு அங்கீகாரமோ இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த குரு பயிற்சி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது ரிஷப ராசியில் இருந்த குருவானவர் வரக்கூடிய மே மாதம் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த பெயர்ச்சியில் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார். ஸோ இப்படிப்பட்ட இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது உங்கள் ராசிக்கு குரு பலன் வந்து விட்டது, குரு பார்வை வந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் திருமணத்திற்கு ரொம்ப காலமாக முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான ஒரு நேரம் கூடி விட்டது, காலம் கனிந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணங்கள். ஸோ இந்த குரு பார்வையின் காரணமாக நீங்கள் எதெல்லாம் மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலம், தருணம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக இதை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக இதை இப்படி பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம், தருணம் அப்படின்னே சொல்லலாம். மட்டும் இல்லை, குருவானவர் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பத்தையும் பார்க்கிறார். இந்த கும்பத்தில் ஆல்ரெடி கோச்சாரத்தில் ராகுவும் வேற அந்த இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால பொதுவாக 3ல் சுபர்கள் இருக்கிறது அப்படின்றது நல்லதில்லை, பாவிகள் இருக்கிறது நல்லது. ஸோ அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 3ல் கோச்சாரத்தில் ராகு வந்திருக்கிறதும் அந்த ராகுவை இந்த குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினாலையும் எதெல்லாம் செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு மன போராட்டத்தில் இருந்தீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக இப்போ ஒரு துணிச்சலோட ஒரு தைரியத்தோட செய்து முடிப்பீங்க. ஒரு நல்ல பெயரையும் புகழையும் சம்பாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த 3ஆம் இடம் அப்படின்றது தகவல் தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம். இந்த தகவல் தொடர்பு அப்படின்னு வரப்போ உங்களை பற்றின மற்றவங்க மனசில் உள்ள அபிப்பிராயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த குரு 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால உங்களை பற்றி ஒருத்தர் மற்றவங்கள்ட்ட பேசையில் ஒரு நல்ல அபிப்பிராயங்களை கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்துக்கு முன்னாடி என்ன தான் ஒருத்தர் சிரித்து நல்லா பேசி பழகினாலும் ஆனால் உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்து பேசியிருப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த குரு பயிற்சி அப்படின்றது அப்படி இல்லைங்க. நிச்சயமாக உங்கள் முகத்துக்கு முன்னாடி எப்படி சிரித்து பேசுகிறாங்களோ அதே மாதிரி மற்றவங்கள்ட்டையும் உங்களை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயங்களை, நல்ல கருத்துக்களை வெளியிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு மட்டும் குரு பலனை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட முடியாது. உங்கள் உடன் பிறப்புகளுக்கும் குரு பலனை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஆமாங்க, உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் ஏதாச்சும் ஒரு சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்கள் உடன்பிறப்புகளுக்கு திருமணத்துக்குன்னு பார்த்துட்ருக்கீங்க, இல்லை அவங்க குழந்தைகளுக்குன்னு ஏதாச்சும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு திருமணத்துக்கோ இல்லை குழந்தை பாக்கியத்திற்கோ வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். இல்லை, இந்த குருவானவர் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 11ஆம் இடம் அப்படின்றது
லாபஸ்தானம் எதெல்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னு மனசுக்குள்ளே எதெல்லாம் ஒரு ஆசையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அபிலாசைகள்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஆசைகளும் கோரிக்கைகளாக கடவுள்கிட்ட பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த ஆசைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா நிறைவேறத்துக்கு ஒரு உண்டான காலம் அப்படின்னு இந்த குரு பயிற்சி சொல்லலாம். ஆமாங்க, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை இந்த குரு பார்வை செய்கிறார். அதனால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த தாயாருக்கு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தாய்க்கு ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய காரணத்தினால பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களோட நேரடியான தொடர்புள்ள துறைகளில் நீங்கள் பணி புரியுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் மூலியமாக உங்களுடைய வருமானம் அப்படின்றது ஒரு அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே கொஞ்சம் நிர்வாகம் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படின்ற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா, மற்றவர்களை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல இருக்கேன், அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ராசியை குரு பார்க்கிறாரு. ஸோ அதனால் உங்களுடைய நிர்வாகம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் வருமானமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும், ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் தொழிலில் இடமாற்றம் அப்படின்றது செய்யலாமா? தொழில் ரீதியான ஒரு புதிய பொருட்கள் வாங்கி போடுறது, தொழிலுக்காக மூலப்பொருட்கள் வாங்கிறது அப்படின்றது பண்ணலாமா அப்படின்னா, இந்த குரு பயிற்சி அதுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலர் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை செஞ்சுக்கிட்டு வாங்க. ஆனால் தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் செய்கிறதோ, இல்லை தொழிலை ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்க்குறதோ, இது ஒரு சிறப்பான நிலை இல்லை. ஆனால் மற்றபடி தொழில் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாமோ செய்யுங்க. கஸ்டமர்ஸை அதிகரிக்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைகளும் நல்ல முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, திருமணம், மனைவி, குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்றது தான் உங்களுடைய மனைவி லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல குரு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக மனைவி பிள்ளைகளோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு அப்படின்றது புத்திரக்காரகன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த புத்திரக்காரக லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய காரணத்தினால குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி அப்படின்றது ஒரு சிறந்த காலம் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக திருமணத்திற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இந்த குரு பயிற்சி சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குரு பலன் வந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்திருக்க குருவானவர் உங்கள் ராசிக்கு 3, 11ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய காரணத்தினால இந்த வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சாதகம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வீடு கட்டுறது அப்படின்றத காட்டிலும் கட்டின வீடாக வாங்குவதற்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு பார்த்து கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சாதகமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதற்கான எண்ணங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வீடு கட்டுவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஒரு பொதுப்பலனாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வீடு கட்டுவதற்கானோ இல்லை இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நாளாக இடம் விற்காமல் இருக்குது சார், இடம் விற்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சாதகமாக இருக்குது. நீண்ட நாள் விற்பனை ஆகாமல் கிடக்கக்கூடிய இடங்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த ராசியை சார்ந்த மாணவர்கள் கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3, 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால கல்வி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பீங்க, ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி நண்பர்களோட கலந்து ஆலோசித்து படிப்பீங்க, கூட்டு கம்பைன் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். இந்த 3, 7, 11 அப்படின்ற ஒரு காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கூட்டு சேர்ந்து படிக்கிறது, டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறது அப்படின்னா இந்த 3, 7, 11 காம்பினேஷன் தான். ஸோ அதன் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி கம்பைன் ஸ்டடி பண்ணுறது மாணவர்களுக்கு படிப்பு சிறப்பாகவே இருக்கும். அப்பப்போ விளையாட்டு, பொழுதுபோக்கு இதுலேயும் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்ததாக கூட்டு தொழில் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் நிச்சயமாக கூட்டு தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். கூட்டாளிக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 3, 11ஆம் இடங்களை இந்த குரு பார்க்கக்கூடிய காரணத்தினால கூட்டாளியும் நீங்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கான பங்கீடுகளை சமமாக பங்கிட்டுக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி வேலைக்குன்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பப்ளிக்கோட நேரடியாக தொடர்புள்ள துறைகளில் பணிபுரிய நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி நிர்வாகம் சார்ந்த துறைகளில் பணிபுரிய நினைக்கிறவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது சிறப்பாக இருக்கும். மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரியறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த குரு பயிற்சியில் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த 3ஆம் இடத்துல ராகு வந்திருக்கார். இந்த 3ஆம் இடம் அப்படின்றது காலபுருஷனுடைய முழங்கால் பகுதியை குறிக்கக்கூடிய இடம். அந்த முழங்கால் பகுதியில் கோச்சாரத்தில் ராகு வந்திருக்கிறதோ அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய அது வயிற்று பகுதியை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கேது வந்திருக்காரு சிம்மத்தில். ஸோ முழங்கால் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இருக்குது. ஸோ நன்றி நண்பர்களே, இதுவரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.